பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடி மக்களின் நலன் கருதி தூத்துக்குடி மாவட்டத்திற்காக சுமார் 136 கோடியில் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்காக வழங்கியிருந்தார். அதன் பணி கிட்டத்தட்ட 95% நிறைவு பெற்றுவிட்டது. அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கேன்சருக்குள்ள ட்ரீட்மெண்ட், ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்குள்ளே பைபாஸ் சர்ஜரி பண்ணுவதற்கோ அதுக்கான உயர் சிகிச்சை வழங்குவதற்கான பிரிவுகள், அது மட்டும் இல்லாமல் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட நோய்களுக்கான டயாலிசிஸ் உட்பட்ட அனைத்து அதாவது ஏழை மக்கள் பார்க்க முடியாத நோய்களுக்கான உயர்தர சிகிச்சைகள் வழங்கக்கூடிய மருத்துவமனை, கிட்டத்தட்ட 687 படுக்கைகளோடு கூடிய மருத்துவமனை தூத்துக்குடி மக்களுக்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வழங்கியிருந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மத்திய அரசுக்கு நற்பெயர் கிடைத்துவிடக்கூடாது என்று அதை இப்பொழுது தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். தூத்துக்குடி மக்கள், இங்கு உள்ள ஏழை மக்கள் அனைவரும் இப்படிப்பட்ட உயர்தர சிகிச்சைக்காக திருநெல்வேலி மற்றும் மதுரையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா குடிநீரில் அதிகபட்சமான உப்பு கலந்திருப்பதனால கிட்னி ட்ரபிள் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. இதற்காக டயாலிசிஸ்க்காக தனியார் மருத்துவமனையில் பல லட்சம் ரூபாயை செலவு செய்து மக்கள் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் அதற்கு அனைத்தும் இலவசமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். இவ்வளவு வசதியும் மக்களுக்கு தேவைக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அந்த திமுக அரசு இதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இதை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது.